வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்துள்ள வேலைவாய்ப்பு செய்திகளை காண்போம். இந்திய ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிக்கு 9970 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இது பற்றிய விவரம் வருமாறு: சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 01/2025 ALP. பணியின் பெயர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 9970. ரயில்வே மண்டலங்கள் வாரியாக காலியிட பகிர்வு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில்வே 376, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 700, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே 1461, ஈஸ்டர்ன் ரயில்வே 768, நார்த் சென்ட்ரல் ரயில்வே 508, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே 100, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே 125, நார்த்தன் ரயில்வே 521, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே 679, சவுத் சென்ட்ரல் ரயில்வே 989, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 568, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே 796, சதர்ன் ரயில்வே 510, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே 759, வெஸ்டர்ன் ரயில்வே 885, மெட்ரோ ரயில்வே கொல்கத்தா 225. ஆக மொத்தம் 9970. பணியின் பெயர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். வயது 1/7/2025 தேதியின்படி பொது பிரிவினர்கள் 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். SC ST OBC பிரிவினர்களுக்கு ரயில்வே விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகை வழங்கப்படும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக், ஒயர்மேன், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI படிப்பை முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ, BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் CBT எனப்படும் ஆன்லைன் வழி எழுத்து தேர்வு, ஆன்லைன் வழி ஆப்டிடியூட் டெஸ்ட், மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம்: SC ST பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகளுக்கு ரூபாய் 250, இதர பிரிவினர்களுக்கு ரூபாய் 500. கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை: www.rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் 10/4/2025 முதல் 9/5/2025 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான கூடுதல் விவரங்கள் விரைவில் ரயில்வே இணையதளத்தில் வெளியிடப்படும். நண்பர்களே, வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்த செய்தியை காண்போம். கடற்படையில் +2 டிப்ளமோ முடித்தவர்களுக்கு வேலை. இந்திய கடற்படையில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் தகுதியானவர்கள் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். திட்டத்தின் பெயர் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் SSR 02/2025 பேட்ச், SSR 01/2026 பேட்ச். சம்பளம்: முதல் வருடம் 30,000, 2ஆம் வருடம் 33,000, 3ஆம் வருடம் 36,500, 4ஆம் வருடம் 40,000. வயது வரம்பு 1/9/2004க்கும் 29/2/2008க்கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும். கல்வி தகுதி: கணிதம், இயற்பியல் பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தற்போது மேற்கண்ட கல்வி தகுதியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் முறை:
கடற்படையால் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு, உடற்தகுதி தேர்வு, உடற்திறன் தேர்வு, மருத்துவ தகுதி அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இத்தேர்வு 2 கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்ட தேர்வு 2025 மே மாதத்திலும், 2ஆம் கட்ட தேர்வு 2025 ஜூலை மாதத்திலும் நடைபெறும். உடற்தகுதி: உயரம்: ஆண்கள் குறைந்தபட்சம் 157 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். பெண்கள் குறைந்தபட்சம் 152 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வில் ஆங்கிலம், கணிதம், அறிவியல், பொது அறிவு பாடங்களிலிருந்து கொள்குறி வகை கேள்விகள் கேட்கப்படும். எழுத்துத் தேர்வு மற்றும் இதர தேர்வுகள் பற்றிய முழு விவரம் அட்மிட் கார்டு மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் 4 வருடங்கள் இந்திய கடற்படையில் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 550. கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.joinindiannavy.gov.in என்ற இணையதளம் வாயிலாக 10/4/2025 முன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிகள். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 52. இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கீழ்வரும் பணிகளுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்களிடந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பணியின் பெயர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, பிரிவு கெமிக்கல். கல்வி தகுதி கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் 65% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 2 எலக்ட்ரிக்கல். கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாடப்பிரிவில் 65% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சி. பிரிவு 3 சிவில். கல்வி தகுதி சிவில் இன்ஜினியரிங் பாடத்தில் 65% மதிப்பெண்ணுடன் பிஇ பிடெக் தேர்ச்சி. பிரிவு 4 மெக்கானிக்கல். கல்வி தகுதி மெக்கானிக்கல் பாடத்தில் குறைந்தது 65% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் தேர்ச்சி. வயது 1/7/2025 தேதியின்படி பொது பிரிவினர் 25 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும் சலுகை தரப்படும். தகுதியானவர்கள் சம்பந்தப்பட்ட பாடத்தில் கேட் 2025 தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். கேட் மதிப்பெண் குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் பணிக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.engineersindia.com என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் 7/4/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். மாவட்ட சுகாதார மையங்களில் பாராமெடிக்கல் பணிகள். நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார மையங்களில் காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் டென்டல் அசிஸ்டண்ட். வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டென்டல் கிளினிக்கில் 2 வருடம் பணிபுரிந்த அனுபவம் இருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் ரேடியோகிராஃபர். வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ரேடியோகிராஃபியில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டென்டல் டெக்னீசியன். வயது 35க்குள் இருக்க வேண்டும். டென்டல் டெக்னீசியன் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 2 வருட பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். வயது 35க்குள் இருக்க வேண்டும். நர்சிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். பணியின் பெயர் ஐடி கோஆர்டினேட்டர். வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சியுடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டிரைவர். வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கனரக வாகனத்திற்குரிய ஓட்டுநர் உரிமம் மற்றும் 2 வருட பணி அனுபவம். 8 பணியின் பெயர் ஆடியோ மெட்ரீசியன். வயது 35க்குள் இருக்க வேண்டும். அறிவியல் பாடப்பிரிவில் +2 தேர்ச்சியுடன்
ஆடியோமெட்ரியில் 1 வருட பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் AANM UHN, வயது 35க்குள் இருக்க வேண்டும். DGNM அல்லது BSc நர்சிங் பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் லேப் டெக்னீசியன், வயது 35க்குள் இருக்க வேண்டும். +2 தேர்ச்சியுடன் MLT தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஸ்டாஃப் நர்ஸ், கல்வி தகுதி நர்சிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஹிஸ்டாப்தாலஜி டெக்னீசியன், கல்வி தகுதி MLTயில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் குவாலிட்டி மேனேஜர், வயது 45க்குள் இருக்க வேண்டும். டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் மெடிக்கல் ஆஃபீஸர், MBBS தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டொபாக்கோ கன்சல்டன்ட், வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி பப்ளிக் ஹெல்த், சோசியல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி அல்லது MBBS BDS பிரிவில் தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை www.nagapattinam.nic. என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான நகல்களை இணைத்து 3/4/2025 தேதிக்குள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பவும். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகப்பட்டினம் மாவட்டம். இணையத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, RCFஇல் டெக்னீசியன் மற்றும் ஆப்ரேட்டர் ட்ரெயினி பணிகள், காலியிடங்கள் எண்ணிக்கை 74. ராஷ்டிரிய ரசாயன உரங்கள் மற்றும் நிறுவனத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் ஆப்ரேட்டர் ட்ரெயினி கெமிக்கல், கல்வி தகுதி கெமிஸ்ட்ரி பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் ட்ரேடில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் பாய்லர் ஆப்ரேட்டர், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பாய்லர் அட்டண்டன்ட் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஜூனியர் ஃபயர்மேன், வயது 34க்குள் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபயர்மேன் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் நர்ஸ் கிரேட் 2, வயது 36க்குள் இருக்க வேண்டும். +2 தேர்ச்சியுடன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம். பணியின் பெயர் டெக்னீசியன் ட்ரெயினி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், வயது 35க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி பிசிக்ஸ் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி, கெமிக்கல் பிளான்டரில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல், வயது 35க்குள் இருக்க வேண்டும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 வருட டிப்ளமோ தேர்ச்சியுடன் போட்டில் 1 வருட பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டெக்னீசியன் மெக்கானிக்கல், கல்வி தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 வருட டிப்ளமோ தேர்ச்சியுடன் போட்டில் 1 வருட பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 700. இதனை ஆன்லைனில் செலுத்தவும். விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.rcfltd.com என்ற இணையதளம் வாயிலாக 5/4/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நாம் வாசித்த அனைத்து செய்திகளும் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் வீக்லி வார இதழில் வந்த செய்திகளாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.